காலடியில தட்சிணாமூர்த்தி குருவே ஆரியாம்பாளுக்கும் சிவகுருக்கும் மகனாக பிறக்கிறார். அவர் தான் ஆதிசங்கரர். சின்ன வயசுல இருந்தே அவ அப்பா அபிஷேகம்லாம் எப்படி பண்ணணும்ன்ற விதியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால ஒரு சமயம் அப்பா ஊருக்கு போயிருந்தப்ப ஆதிசங்கரர் அபிஷேகம் பண்றார், பால நிவேதினம் பண்றார். அப்ப பாலை நீ எடுத்துக்கவே இல்லையே சுவாமி அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணினேன். அடுத்த செகண்ட் ஒரு சொட்டு பால் இல்லாம எல்லாமே காலி ஆயிடுது. எல்லாத்தையும் நீ குடிச்சிட்டேன்னா நான் தான் குடிச்சேன்னு நினைச்சு பாலே அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். ஆனா சக்தி அவருக்கு ஞான பாலை ஊற்றா. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राण वल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षाम देहि च பார்வதி. ஞான பாலையும் வைராகிய பாலையும் சக்தியே இவருக்கு ஊற்றா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சமயம் குளத்துக்கு போயிருந்தார். அப்ப முதலை இவரை பிடிச்சிடுது. அப்ப அம்மா கிட்ட சொல்றாரு, நான் சன்னியாசம் பெற்றாதான் இது விடும் அப்படின்னு அம்மாவோட அனுமதியோடையே சன்னியாசம் பெறார் ஆதிசங்கரர். இவரை ஷண்மதா ஸ்தாபகாச்சாரியார்னு ரொம்ப பிரசித்தமா கொண்டாடுறது உண்டு. அது என்ன ஷண்மதம் அப்படின்னா 6 மதங்களை விதிப்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கிறார். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கானாபத்தியம் கணேச வழிபாடு, கௌமாரம் முருகன் வழிபாடு, சைவம் சிவன் வழிபாடு, சாக்தம் சக்தி வழிபாடு, வைஷ்ணவம் பெருமாளோட வழிபாடு, சௌரியம் அது என்னன்னா சூரியனை வழிபட்டு எல்லா நேச்சரையும் வழிபடுறது. அது மட்டும் இல்லாம ஏராளமான ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், பஞ்சரத்னங்கள், புஜங்கங்கள்னு அத்தனை சுவாமி மேலையும் இயற்றியிருக்கிறார் ஆதிசங்கரர். குருவை பத்தி பிரசித்தமா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பாடியிருக்கார். அவரோட கருணை கடலினும் பெரியது. ஏன்னா ஒரு சமயம் பிக்ஷை வாங்க போறார். ஒரு ஏழ்மையான வீடு, ஒண்ணுமே இல்ல அவகிட்ட சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பாதி அழுகி கண்ணி போன ஒரு நெல்லிக்காய் அதையாவது கொடுப்போமேன்னு கொடுக்குறா. அதை பார்த்ததுமே இவருக்கு வறுமை புரிஞ்சுது. முழு கருணையோட அங்கம் ஹரேஹே புலக பூஷணமாஸ்ரயந்தீன்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தை மகாலட்சுமிய நினைச்சுண்டு பாடுற. கூரைய பிச்சுண்டு செல்வம் கொட்டித்து. இன்னைக்கும் அந்த வீட்டுக்கு பேரு ஸ்வர்ண இல்லம். தன்னோட தாய் கடைசி நேரத்துல சங்கரான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த தாய தன் மடியில படுக்க வச்சுட்டு 5 ஸ்லோகங்கள் அம்மாக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். 4 திசையில 4 சீடர்கள், 4 லிங்கத்தை நிர்மாணம் பண்ணி 4 மடங்களை ஸ்தாபனம் பண்றார் ஆதிசங்கரர். அத்வைத மார்க்கம் தத்துவம் அசி அப்படிங்கிற ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். நம்ம அந்த இறைவனை உணரணும் அப்படின்ற ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். இந்த காலடி மகான் காலடியில பிறந்து கால்நடையா நடந்து பாரதம் முழுக்க ஞானத்தை பரப்பி காலடியிலேயே மறைந்து அந்த திருவடிகளை நம்ம சரணடைவோம். ஸ்ரீ சங்கராச்சாரியவத்யம் सर्वलोकैक वन्द्यं भजे देशिकेन्द्रं श्री शंकराचार्यवर्यम्. हर हर शंकर, जय जय शंकर.